ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய முட்டைக்கோசு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த முட்டைக்கோசு வறுவல் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் பாதி அளவு முட்டைக்கோஸை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸை ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ணிக்க வேணாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 5-6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாக இருந்தால் 3 பல் மட்டும் சேர்த்துக்கங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேணாம். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டோட நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு கூட மசாலாவை நல்லாவே கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டும் முட்டைக்கோஸ் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்ல. இந்த அளவு தண்ணிலையே முட்டைக்கோஸ் நல்லாவே வெந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு முட்டைக்கோஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேக வேக முட்டைக்கோஸோட அளவு எல்லாமே கம்மியாயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். முட்டைக்கோஸ் நல்லா வேகட்டும். இடையில மட்டும் திறந்து அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க. அடி எதுவும் பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு முட்டைக்கோஸை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முட்டைக்கோஸு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடையில நல்லா அடிக்கடி கலந்து விடுங்க. இப்போ நாம் திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். முட்டைக்கோஸ் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா முட்டைக்கோஸை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் முட்டைக்கோஸ் நல்லா வேகணும்.
இந்த முட்டைக்கோசு வறுவலை நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் மூடி போட்டு வச்சிடலாம். முட்டைக்கோஸ் நல்லாவே வெந்துருச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அடி எதுவும் பிடிக்கல. இந்த முட்டைக்கோஸ் வறுவல் சாம்பார், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முட்டைக்கோஸ் வறுவல் ரெடியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.